ஹாய், வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல். இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான குருமா தான். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் கூட இந்த குருமா நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாவுக்கு ஒரு தேங்காய் மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அது என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு போட்டுக்கணும். 2 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், கசகசா சின்ன ஸ்பூன்ல கசகசா 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இதெல்லாம் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க, தாளிக்கிற அளவுக்கு. உங்களுக்கு நான் ஒரு 6 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நான் 3 பேருக்கு தான் செய்கிறேன் குருமா, அதனால கொஞ்சமாக செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த குருமா, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு கோதுமை தோசைக்கு தான் இந்த குருமா செஞ்சுருக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும், மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கசகசா பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சோம்னா தான் கடைசியில் கொதிச்சு வரும்போது கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவை. இது நல்லா கொதிச்சு வந்ததுனாவே நம்மளுக்கு நல்லா குருமா பதத்துக்கு வந்துடும். இந்த குருமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இந்த குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிக்கலாம். நான் குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், நம்ம வச்ச குருமா ரெடி ஆயிடுச்சு. பாதி காலியும் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் ஏற்கனவே 2 டிக்கெட் சாப்பிட்டுட்டாங்க. இந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் எப்போவுமே இறக்குவேன். இந்த மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், தோசைக்கு கோதுமை தோசைக்கு இன்னைக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.